டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணால் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். வீட்டில் வந்து புடலங்காய் இருந்துச்சு. புடலங்காவும் அந்த பருப்பும் போட்டு அது என்னமோ ஒரு கூட்டா சம்திங் ஏதோ டிஷ் இருக்குமே, அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு யூடியூப் பார்த்துட்டு அதை ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானே எங்கள் மம்மி மட்டும்தான். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து அவர் பெங்களூர் போயிட்டார் ஒர்க் விஷயமா. ஸோ 2 பேர் தான், கொஞ்சமாக சமைச்சாலே போதும். 2 புடலங்காய் தான் இருந்தது, எடுத்து அரிஞ்சு யூடியூப்பில் என்னென்ன சொன்னாங்களோ அது எல்லாமே ஃபாலோ பண்ணி அப்படியே தான் போட்டு சமைச்சிட்டு இருந்தேன். ஆனால் டேஸ்ட் நல்லா வந்துருந்துச்சு. இந்த பருப்பு, புடலங்காய், தக்காளி, வெங்காயம், பூண்டு, வரமிளகா, காரமெல்லாம் நல்லாவே கரெக்டாக கச்சிதமாக பொருந்தி இருந்துச்சு. வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்தது. சரி, நான் அகைன் போட்டு ஊற வச்சுருந்தா லைட்டாக அடி பிடிச்சிருச்சு. அடி பிடிச்சது எப்படி பெருசாலாம் அடி பிடிக்க, லைட்டாக தான் அடி பிடிச்சிருச்சு. அப்புறம் லைட்டாக மசிச்சு விட்டேன். நேற்று வச்ச ரசம், அதுவும் எங்கள் மம்மி ரசம் வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு ரசம் இருந்தது. இந்த கூட்டோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நிச்சயமாகவே சூப்பராக இருந்தது. ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேறு மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி அடுத்த வீடியோ போடுறேன்.